மானுடத்தை நேசிக்கக்கூடிய தன்மை அவருக்கு எழுந்து நிற்க, தன்னை உணர்தல் அவசியம் என்று இந்த மண்ணின் இலக்கியம் திருமந்திரம் சொல்கிறது. தன்னை உணர்ந்திட தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை உணர்ந்தவன் தானாக மாறுகையிலே அவன் தனக்கு எதிரிலே இருக்கக்கூடிய உயிர் தன்னை சார்ந்தது என்பதை உணர்ந்துவிட்ட மாத்திரத்திலேயே அடுத்த கணத்தில் அவன் இறையராக மாறி நிற்பான். இதுதான் மானுடத்தின் தத்துவம். திருமந்திரம் சொல்கிறது போல, இறைவனை அடைய வேண்டும் என்றால் உன்னை உணர். உன்னை உணர்ந்து விட்டால் நீ உன் எதிரிலே இருக்கக்கூடிய உயிர்கள் உன்னை சார்ந்தது என்று அறியக்கூடிய தன்மைக்கு நீ நகர்த்தப்படுவாய். உன்னை உணர்ந்தவன் எதிரில் இருக்கும் உயிர்கள் உன்னை சார்ந்தது என்று உணர்ந்துவிட்டு அடுத்த மாத்திரத்திலேயே உன்னை விட்டு நீ விலகி இறையனும் அடுத்த கட்டத்தை அடைய முடியும் என்கிற தத்துவத்தை சொன்ன இந்த மண்ணின் அந்த சாரம் உணர்ந்த அந்த தாய், சமுதாயத்திலே வீழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கக்கூடிய மக்களை நோக்கிய ஒரு பார்வையாக அவருடைய பார்வை மாறுகையிலே, பாரதி கிருஷ்ணகுமார் குறிப்பிட்டது போல, கீழ்வெண்மணி அந்த கொடூரத்தினுடைய தாக்கம் அவரை அறைய, அந்த மக்களுக்கான விடுதலை, அந்த மக்களுக்கான தேவை, அவர்களுடைய வாழ்வின் தராதரத்தை மேலெடுத்து செல்ல வேண்டும் என்கிற சிந்தனையின் வீச்சு, நிலத்திலே கூலிகளாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த நிலத்தை பெற்று தந்தாலொழிய அவர்களுக்கான வாழ்க்கை இனி வாழ்க்கை இல்லை என்கிற சிந்தனையாக மாறுகையிலே, அந்த நிலங்களை பெற்று அவர்களுக்கு தந்து ஏறத்தாழ 13,000 குடும்பங்களை அந்த நிலைமைக்கு உயர்த்தியதாக அவருடைய குறிப்புகள், வரலாறுகள் இந்த ஆவணப்படத்திலே எடுத்து வைக்கப்படுகின்றன. பாரதி கிருஷ்ணகுமார் குறிப்பிட்டது போல, ஒரு ஆவண படம் என்பதாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இது வரலாறு, தாய்மையின் உன்னதத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வரலாறு. நிலம் என்கிற அரசியல் தத்துவத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான விடை மனிதத்துவம். மனிதத்துவத்தை உணர வைக்கக்கூடிய ஒரு தாய்க்கு மனிதர்களை தன்னை போல் நினைத்தவர்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டிய விதம் இதுதான் என்பதை உணர்த்திய அந்த வாழ்க்கையின் சாரம்தான் நிலம், நீதி என்பது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்பதாக மாறி நிற்கிறது. ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அந்த அன்னை நடந்து போகும் பாதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் நடந்து செல்கையில் என் காலடி நிழல் தேடி கூட அலைகிறது நிலம் என்று எழுதினான் பிரமல் என்கிற அற்புதமான கவிஞன். நிலம் வாழ்க்கையில் மனிதத்துவத்தை துரத்தி கொண்டே இருக்கிறது. தேவைகள் சார்ந்த வாழ்க்கையாக அமைகையிலே நிலத்தின் தேவை அந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிம்பமாக காட்டப்பட்டிருக்கிறது அந்த படத்திலே. இந்த படத்தின்